ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 17 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 17ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் லிங்க்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் லிங்க்ஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து நிறைய வெப்பேஜஸ் பார்த்துப்போம், ஓகேங்களா? அந்த வெப்பேஜஸ்ல எல்லாம் வந்து இன்னொரு பேஜுக்கு ரவுட் ஆகிறதுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் போகுது, இல்லாட்டி வேற ஒரு பேஜுக்கு வந்து மாறுற மாதிரி, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு மாறுற மாதிரி இந்த மாதிரிலாம் செட் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து லிங்கை யூஸ் பண்ணி தான் செட் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க நிறைய வெப் பேஜஸ் பார்த்திருப்பீங்க, பாப்புலரான வெப் பேஜஸ் ஏதாவது ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வெப் பேஜஸ்ல லாஸ்ட் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேங்களா? அதுல வந்து இன்ஸ்டாகிராம் லோகோ, வாட்ஸ்அப் லோகோ, ஃபேஸ்புக் லோகோ, இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ அந்த இதோட லோகோ எல்லாம் இருக்கும். அது ஏன்னா அந்த லோகோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட அந்த சோஷியல் மீடியா ஆப் இருந்துச்சு, அதுல வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் அவைலபிளா இருந்துச்சுன்னா அந்த அவங்களோட அபிஷியல் பேஜுக்கு போகும், ஓகேங்களா? அவங்களோட கம்பெனியோட வெப்சைட் லிங்க், இந்த மாதிரி நிறைய இதை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி லோகோல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னா லிங்க் மூலியமா தான் கொடுக்குறாங்க. அந்த லோகோக்குள்ள அதுக்கான லிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் மூலியமா வந்து நமக்கு வந்து அந்த பேஜை வந்து நம்மளால பாத்துக்க முடியும், ஓகேங்களா? இந்த மாதிரிதான் லிங்கை யூஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய வகையில லிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு போக போக பார்க்க தான் தெரியும், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த லிங்க்ஸை பத்தி டீடைலா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து இதை பத்தி ஆல்ரெடி HTML ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அந்த கஸ்டமரோட ஃபுல் டுட்டோரியல் லிங்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சிஎஸ்எஸ் வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த லிங்க்ஸை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? லிங்க்ஸை வந்து நிறைய வகையில டிசைன் பண்ணலாங்க. ஒன்னு கலரை சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணலாம், இல்லாட்டி அண்டர்லைன் அந்த மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணலாம், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய வழியில டிசைன் பண்ணலாம். ஆனா மேக்சிமம் ஒரு லிங்கை டிசைன் பண்றதுக்கு வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு அண்டர்லைன் காட்டுற மாதிரி இருக்கும். அதாவது லிங்க் கிட்ட போனோடனே ஒரு அண்டர்லைன் வர மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லிங்கோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதை தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம், ஓகேங்களா? இப்ப எல்லாருமே HTML பேஜுக்குள்ள போய்க்கோங்க. இப்ப நம்ம வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஒரு லிங்க் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கர் டாக் தான் லிங்க் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? சோ ஆங்கர் டாக் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ள வந்து hrefன்ற ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஓகேங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு லிங்க் நம்ம கொடுக்க போறோம். அந்த லிங்க் அக்சஸ் பண்றதுக்காக தான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அதாவது href நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஈக்குவல் கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். இந்த டபுள் கொட்டேஷன்ல தான் நம்ம என்ன லிங்க கொடுக்குறோம் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன லிங்க் கொடுக்கலாம்னா, இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா அதை நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த லிங்க் கொடுக்கலாம், கேப்சா, ஓகேங்களா? கேப்சான்ற இந்த ஒரு லிங்கை நான் கொடுக்குறேன். இப்போ கேப்சா .html, ஓகேங்களா? இதான் வந்து இந்த ஃபைலோட லிங்க், ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குறேன் captcha .html, ஓகேங்களா? இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இது கொடுத்துட்டா இதோட போதுமா? இதுக்கு வந்து ஒரு நேம் நம்ம வைக்கணும். இப்போ வந்து இந்த லிங்கை நீ அக்சஸ் பண்ணு நான் சொல்லிட்டேன், இந்த லிங்கை நான் அக்சஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த லிங்கை எதை கிளிக் பண்ணா அக்சஸ் பண்ணணும் அதை நான் சொல்லவே இல்லையே. இப்போ பாருங்க, இதுக்குள்ள நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ எதுவுமே கொடுக்கலன்னா இது வந்து அந்த வெப்பேஜ்ல ஷோவே ஆகாது. இப்போ வந்து பாருங்க, நான் சேவ் பண்ணிட்ட ஃபைலை இப்போ அதுல ஷோ ஆயிருக்கான்னு மட்டும் பாருங்க. ஷோ ஆயிருக்காது, ஏன்னா வந்து நான் லிங்கை கொடுத்துட்டேன். ஆனா வந்து அது வந்து அந்த லிங்க் எப்படி ஷோ ஆகணும் அதோட நேம் நான் எதுவுமே கொடுக்கல, ஓகேங்களா? அப்படி கொடுத்தா தான் வந்து அது தெரியும். இப்போ வந்து இதுல வந்து நான் ஏதாவது கொடுத்தேன்னா தான் இது தெரியும், ஓகேங்களா? இப்போ வந்து இங்க வந்து கிளிக் ஹியர்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? கிளிக் ஹியர்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிளிக் ஹியர்னு நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த இடத்த யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா மட்டும் இந்த லிங்க் அக்சஸ் ஆகும்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த லிங்க் கொடுத்திருந்தேன், ஆனா வந்து எதை கிளிக் பண்ணா அந்த லிங்க் அக்சஸ் ஆகணும் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நான் கிளிக் ஹியர்னு இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அப்போ வந்து கிளிக் ஹியர்னு இருக்கிறத போய் நீ கிளிக் பண்ணேன்னா இந்த லிங்க் அக்சஸ் ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ லோட் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் ஹியர்னு வந்துருச்சு, ஓகேங்களா? கிளிக் ஹியர்னு வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா பாத்தீங்களா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஓடிபி ஜென்ரேஷன், அதாவது கேப்சான்ற ஒரு கிரியேட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன்.
அந்த பேஜ் வந்துருச்சு. இது ஒன்றும் பெருசான இதெல்லாம் கிடையாது. இது நான் சின்னதா ஒர்க் பண்ணது. அதாவது ஓடிபி ஜென்ரேஷன் அந்த இது கிரியேட் பண்ணுவாங்கல்ல ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு, அதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தது அது. இந்த மாதிரி ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். இதை வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தோம்னா இது வந்து இது ரெண்டுமே மேட்சா இருக்கான்னு பார்த்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓடிபி வெரிஃபை அந்த மாதிரி கொடுத்துரும். ஓகேங்களா, அதுதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்ல நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த இது பண்ணேன். ஓகேங்களா, ஸ்டார்டிங்ல பேசிக் லெவல், ரொம்ப பேசிக் லெவல். இப்பதான் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்டே வந்து ஸ்டார்டிங்ல பேசிக் லெவல்ல படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணது. ஓகேங்களா, அந்த பேஜ் தான் இது. நான் சும்மா வந்து இப்போ வந்து ஒரு பேஜுக்கு லிங்க் எடுத்து வைக்கணுன்றக்காக இதை எடுத்து வச்சேன். இதெல்லாம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு டுட்டோரியல் போடுவோம், அதுல வந்து நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து சிஎஸ்எஸ்ல எப்படி லிங்க் வந்து டிசைன் பண்றதுன்னு மட்டும் பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப ஒரு லிங்கை எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த லிங்க் வந்து எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், ஓகேங்களா, அதை பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இந்த எலமெண்ட் நேம் வச்சு நான் அதுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் எல்லாம் கொடுத்து ஸ்டைல் கொடுக்க போறது. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபஷனலா ஒரு வெப் பேஜ் பண்றப்போ வந்து நம்ம ப்ராப்பரா கிளாஸ் நேம் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா செஞ்சுதானே பாக்குறோம். ஸோ அதனால வந்து இதுல வந்து நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணாம இந்த எலமெண்ட் நேம் வச்சு நான் ஸ்டைல் பூரா கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நானு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல போய் ஏன்ற எலமெண்ட் டைப் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இதுல வந்து கலர் ரெட் அப்படின்னு கொடுத்தா கலர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, என்ன கலரோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து இதை மறுபடியும் இந்த பேஜ் கொண்டு வரும். இப்போ பாத்தீங்களா, கலர் வந்து ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஓகேங்களா, கலர் ரெட் கலர்ல மாறிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன், கலர் ரெட் கலர்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், என்னாலும் சும்மா செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா, பேக் கிரவுண்ட் கலர் ப்ளூ. ஓகேங்களா, இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு லிங்கை வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுதான் சொல்ல வரேன். பாருங்க, இந்த மாதிரி இது பண்ணலாம். இதுக்கு வந்து கலர் வந்து ஒயிட்டா மாற்றணும், ஏன்னா வந்து பிளாக் கலர் வந்து சரியா தெரியல. கலர் ஒயிட். ஓகேங்களா, கலர் ஒயிட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம அண்டர்லைன் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொன்ன பாத்தீங்களா, அண்டர்லைன் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அண்டர்லைன் டிஃபால்ட்டாவே ஒரு லிங்க் நீங்க கொடுத்தீங்கனாலே அண்டர்லைன் வந்து டிஃபால்ட்டாவே வந்துடும். அந்த அண்டர்லைன் வந்து வேணுமா வேணாமான்றதா உங்க டிசிஷன். ஓகேங்களா, அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அண்டர்லைன் போயிடும். இப்போ வந்து நான் அதை வச்சு காட்டுறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் போயிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்க அண்டர்லைன் போயிருச்சு. ஓகேங்களா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மேக்சிமமா வந்து ஒரு லிங்கை வந்து ஹைலைட் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதாவது ஒரு லிங்கை வந்து கலர் கொடுப்போம், பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம், இல்லாட்டி அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அது மூலியமா அண்டர்லைன் இந்த மாதிரி மாத்துவோம், இல்லாட்டி ஒரு பட்டன் மாதிரி அந்த லிங்கே ஒரு பட்டன் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம பார்டர் போட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, நான் அதையும் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு டிவு போட்டுப்போம். ஓகேங்களா, அப்பதான் வந்து அந்த பார்டர் கொடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து சிஎஸ்எஸ்ல போய் ஒன் பிக்சல் சாலிட் பிளாக். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல நான் வந்து இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்டர் வந்து 1 பிக்சல்னு கொடுத்துறேன் வித் 200 பிக்சல், ஹைட் 50 பிக்சல். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துருச்சு. நான் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கேன் சைஸ் எல்லாம், அதனாலதான் இப்படி இருக்கு. 100
30 கொடுத்தா போதும். இதுவே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துருச்சா. இதுல வந்து நம்ம பேடிங் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா யூனிக்கா மாத்திக்குவோம். $5 ஓகேங்களா, சாரி, பேடிங் யூஸ் பண்ணி ஒரு 5 பிக்சல் கொடுத்துடும். அதாவது அந்த ஓரத்துல இருக்கு பாத்தீங்களா, அதை சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்களா, இது வந்து இப்படி ஆயிடுச்சு. ஓரத்துல இருந்து கொஞ்சம் நடுவில் வந்துருச்சா. இப்போ வந்து ஹைட்டையும் இதையும் குறைச்சிக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்னா, ஒரு பட்டன் கிரியேட் பண்றதுக்காக. நார்மலா ஒரு பட்டன் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் HTML-ல, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா வந்து நம்ம ஒரு கஷ்டமா நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்றோம், எத்தனை CSS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஹைட்டை குறைச்சிருவோம், 20 வச்சிருவோம், 20 50 வச்சிருவோம். ரொம்ப அதிகமா இருக்குல்ல, ஓகேவா. 50னா ரொம்ப கம்மியா இருக்கு. 70 வச்சிரும். இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். ஓகே, இது கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க, பார்டர் ரேடியஸ் கொடுப்போம். அந்த பார்டர் வந்து ஸ்மூத்தா இருக்கணும்ன்றதுக்காக பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா கலர் பிளாக், இல்ல ப்ளூ கொடுத்துறேன். கலர் ஒயிட் கொடுத்தேன். ஓகேங்களா, இப்ப பாருங்களேன், இவ்வளவு கொடுத்துருக்கேன். ஒரு பட்டன் கிரியேட் பண்றதுக்கு பார்டர் கொடுத்துருக்கேன், வித் கொடுத்துருக்கேன், ஹைட் கொடுத்துருக்கேன், பேடிங் கொடுத்துருக்கேன், பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன், கலர் கொடுத்துருக்கேன். இவ்வளவு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பட்டன்ற ஒரு டைப்லயே வந்து நம்ம வந்து இதை கொண்டு வந்துடலாம். அதாவது பட்டன்ற ஒரு டேகையோ இன்புட் டைப்லயோ வந்து நம்ம இதை இவ்வளவு சேல்ஸ் இல்லாம நம்ம ஈஸியா அதை கொண்டு வந்துட முடியும். ஏன்னா வந்து அந்த பட்டன்ற அந்த டேக்லயே வந்து இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாரு பட்டன் எப்படி மாறி இருக்கும் பாரு. இது வந்து ஒயிட் மட்டும் மாறலையா, கலர் வந்து ஒயிட் மட்டும் மாறல. அதாவது கலர் வந்து நான் வந்து இதுல கொடுத்து வச்சிட்டேன், டிவ்ல கொடுத்து வச்சிட்டேன். அதாவது நான் ஒரு லிங்கை தான் வந்து நான் இப்போ வந்து பட்டனா மாத்திருக்கேன். இது வந்து லிங்கை பட்டனா மாத்தினதுக்காக வந்து டிவ்ல கொடுக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எந்த டேக்குள்ள கொடுத்துருக்கோமோ அந்த டேக்ல கொடுக்குறப்பதான் வந்து அந்த டெக்ஸ்டோட கலர் மாறும். நான் வந்து டிவ்வுக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஆங்கர் டேக்குள்ள தான் நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த கலரை வந்து நான் இங்க கொடுக்க கூடாது, இங்க கொடுக்கணும். இங்க கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். இங்க கொடுக்கறது வேஸ்ட் தான். இப்போ பாருங்க, இப்போ சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது நார்மலா இருந்த ஒரு லிங்கை நான் பட்டனா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த லிங்க் வந்து பட்டனாவே ஒர்க் ஆகும். அதாவது இப்போ வந்து இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணா எனக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஓகேங்களா, கிளிக் பண்றேன். ஓகேங்களா, பாத்தீங்களா நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு. இப்போ வந்து இதுல வந்து நான் பட்டனுக்கான எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கொடுக்கல. நான் கொடுத்தது CSS-ல கொடுத்து இந்த பட்டன் மாதிரி ஒரு இது, அதுக்கு ஒரு இமேஜை நான் கொடுத்துட்டேன். அதாவது பட்டன் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை நான் அது கொடுத்துட்டேன். ஆனா வந்து அதுக்கு பட்டன் ஃபங்க்ஷன் நான் எதுவுமே கொடுக்கல. அதுல நான் கொடுத்துருக்கிறது என்ன, லிங்க். லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட், அதுல கொடுத்துருக்க லிங்க்குக்கு அது சேஞ்ச் ஆகும். அதாவது அனதர் பேஜுக்கோ இருக்கோ அதுல என்ன லிங்க் கொடுத்துருக்கோ அந்த இதுக்கு வந்து ரவுட் ஆகி போகும். ஓகேங்களா, அதான் கான்செப்ட். அப்படின்ற பட்சத்துல அந்த லிங்கோட பர்பஸ் என்னவோ அதான் ஒர்க் ஆகுது. நான் கிளிக் பண்ணோட அந்த லிங்க் ஆக்சஸ் ஆகி அந்த பேஜுக்கு போகுது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து நிறைய பேஜ்ல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சுதான் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பட்டன்ஸ்குள்ள லிங்கை கொடுத்து அது மூலமா கிளிக் பண்ணோன்னு இன்னொரு பேஜுக்கு ரன் ஆகி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வந்து பட்டனாவே சேஞ்ச் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா, இது வந்து லிங்காவும் நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி பட்டன்ஸாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஓகேங்களா, அந்த அண்டர்லைன் இருக்கிற மாதிரியும் காட்டிக்கலாம், இல்லாத மாதிரியும் காட்டிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தான். சரி, ஓகே, இந்த பட்டன்ஸை வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் இதை எடுத்து விட்டுறேன். இப்போதைக்கு இது தேவை கிடையாது, செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் காமிச்சேன். ஓகேங்களா, ஒரு லிங்கை வந்து எப்படி பட்டனா மாத்துறது பாருங்களேன். பட்டன்னு ஒரு டேக் கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு CSS ஃபங்க்ஷன் தேவையே கிடையாது. ஆனா அது கொடுக்காதனால எவ்வளவு CSS வந்து தேவையில்லாம ஆட் ஆகுது பாருங்க.
ஓகேங்களா. அந்த பட்டன்ற ஒரு டேக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இன்புட், அந்த இன்புட் டைப், பட்டன்ற இன்புட் டைப், பட்டன்ற டேக், இதுக்குள்ள வந்து எவ்வளவு சிஎஸ்எஸ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்க டிஃபால்ட்டா. ஓகேங்களா. இப்ப இதை எடுத்து விட்டுட்டேன். ஓகேங்களா. இப்ப எடுத்து விட்டோன்னே இது ஃபுல்லா போயிருச்சு. ஏன் போயிருச்சுன்னா நல்லா பாருங்க, இங்க வந்து ஆங்கர் டேக்ல கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துட்டேன். அது ப்ளூவா மாத்தணும் பேக்ரவுண்ட் கலர், அதனால நான் இதுக்கு வந்து ஒயிட்னு கொடுத்தேன். அதனால ஒயிட்டா இருக்கனால இந்த ஸ்கிரீன் ஒயிட் தானே, அதனால வந்து அது மறைஞ்சிச்சு. இப்ப பாருங்க, இப்ப எடுக்கும் அது. இப்ப லிங்க் கரெக்டா வந்துடுச்சு. சரி ஓகே. இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்தனால அந்த அண்டர்லைன் வரல. சரி ஓகே. இப்போ வந்து இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து இந்த லிங்க்கு நம்ம எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம்னு பாத்துட்டோம். இப்போ வந்து அந்த லிங்க் இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகணும்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது அந்த லிங்கை யாரும் பார்க்காதப்ப இந்த கலர்ல ஷோ ஆகணும், அந்த லிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கலர்ல ஷோ ஆகணும், அந்த லிங்கை வந்து ஹோவர் பண்ணும்போது ஒரு கலர்ல ஷோ ஆகணும், அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கலர்ல ஷோ ஆகணும். இந்த மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா. இப்போ வந்து டைரக்டா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் நான் வந்து நிறைய இது கொடுக்க போறேன். ஓகேங்களா. இப்ப டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்கா, இதுல வந்து ஏன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா. ஏன்னா அந்த எலமெண்ட், அந்த எலமெண்ட்டுக்குள்ளதான் வந்து அந்த ஆங்கர் டேக்குள்ளதான் வந்து நான் வந்து அந்த லிங்க், அந்த கிளிக் ஹியர்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆங்கர் டேக் மூலியமா இதை வந்து டிசைன் பண்ணும். இப்போ ஏன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு கோலன் வச்சிடணும். ஏன்னு கொடுத்துட்டு ஒரு கோலன். ஓகேங்களா. ஏன்னு கொடுத்துட்டு ஒரு கோலன் வச்சுட்டு இப்போ வந்து யாருமே பார்க்காத லிங்க். ஓகேங்களா. யாருமே பார்க்காத லிங்க், அதாவது அந்த லிங்கோட கலர் யாருமே பார்க்காதப்ப எப்படி இருக்கணும் அதை கொடுக்க போறோம். ஏ லிங்க், ஏ கோலன் லிங்க். ஓகேங்களா. ஏ கோலன் லிங்க், அதாவது யாருமே பார்க்காதப்ப அந்த லிங்க் எப்படி இருக்கணும்னா அதுக்கான கலர் வந்து ரெட்டா இருக்கணும். ஓகேங்களா. ரெட்டா இருக்கணும். ஓகேங்களா. இப்ப அடுத்து அந்த லிங்க் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கலர்ல வரணுங்க. அந்த லிங்க் வந்து எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கலர்ல இருக்கணும். ஓகேங்களா. அப்படின்றதுக்கு நான் என்ன கொடுக்கணும்னா ஏ கோலன், அதே தான் அந்த எலமெண்ட், அந்த லிங்க் நம்ம எதுல கொடுக்கணுமோ அந்த எலமெண்ட், அதுக்கப்புறம் வந்து விசிட்டட். ஓகேங்களா. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லிங்க் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது. விசிட்டட் கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு அதே மாதிரியே சாரி ஓகே, இதுல வந்து கலர் ப்ளூ. ஓகேங்களா. கலர் ப்ளூ. இப்ப அந்த லிங்கை யாராவது இப்போ வந்து அந்த லிங்க் கிட்ட யாராவது கர்சரை கொண்டு போனாங்கன்னா அந்த லிங்கோட கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா ஏ ஹோவர். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹோவர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். அதாவது ஒரு இமேஜ் கிட்டேயா இருக்கட்டும், ஒரு டிவ், இன்னொரு டிவ் கிட்டே இருக்கட்டும், இன்னொரு டெக்ஸ்ட் கிட்டே இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் இது தேவைப்படும். அதாவது அந்த டெக்ஸ்ட் கிட்ட கொண்டு போனோடனே அது வந்து ரெஸ்பான்ஸ் ஆகணும். அந்த இது வந்து வேற ஒரு மாதிரி இது இருக்கணும். அதாவது அந்த டெக்ஸ்ட் கிட்ட கொண்டு போனோடனே கலர் சேஞ்ச் ஆகணும், இல்லாட்டி சைஸ் சேஞ்ச் ஆகணும், இந்த மாதிரி ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல நம்மளால கொடுக்க முடியும். எல்லாத்தையுமே நம்மளால கொடுக்க முடியும். அதாவது நார்மலா ஒரு லிங்க் இருக்குங்க, நார்மலா ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த லிங்க் கிட்ட இந்த கர்சரை கொண்டு போகும்போது அந்த லிங்க் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். பாத்தீங்களா. அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். கலர் சேஞ்ச் ஆகும், சைஸ் சேஞ்ச் ஆகும், ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி இமேஜ் கிட்ட கொண்டு போகும்போது இமேஜோட சைஸ் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஒரு டிசைன் வந்து வெப் பேஜஸ்ல பாத்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஹோவரை வச்சுதான் பண்ணுவாங்க. அதாவது அது கிட்ட கொண்டு போனா அது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதை வந்து நீங்க இதுல கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். என்ன வந்து நீங்க கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகு, ஃபாண்ட் கலர் இன்க்ரீஸ் ஆகு, இல்லாட்டி ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகு, இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகு, இந்த மாதிரி நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் கலர் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. கலர் ப்ளூ வேணாம், ப்ளூல இருக்கோ கிரீன் கொடுப்போம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹோவர் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதாவது நம்ம வந்து அந்த நம்ம எந்த கண்டென்ட் வந்து கிட்ட போறோமோ அந்த கண்டென்ட் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேங்களா. அதனால ஹோவர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 3 இது பார்த்துட்டோம். லிங்க், விசிட்டடு, ஹோவர். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த லிங்க் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அதை வந்து நம்ம இப்ப கொடுக்க போறோம். அதாவது ஏ ஆக்டிவ், அதாவது அந்த லிங்க் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கணும்ன்றதை நம்ம கொடுக்க போறோம். கலர் ஆரஞ்சு. ஓகேங்களா. ஆரஞ்சுன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்களேன். இப்ப நான் வந்து இந்த பேஜை ரன் பண்ணி காக்குறேன். இப்ப பாருங்க. இப்ப இது வந்து நான் லோட் பண்ணல, இது பழைய கான்செப்ட் தான் அப்படியே இருக்கும். நான் லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புதுசு வரும்.
பாருங்க நான் லோட் பண்ண உடனே ப்ளூ கலர் வந்துருச்சு பாத்தீங்களா, நான் லோட் பண்ண ப்ளூ கலர் வந்துச்சு. இப்ப ஏன் ரெட் வரலைன்னா நம்ம வந்து அந்த லிங்க் வந்து பார்க்காதப்பதான் அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டேனாலே இந்த லிங்கை நான் பார்த்துட்டேன்னு தானே அர்த்தம். அதாவது நான் இந்த பேஜை ஓபன் பண்ணிட்டேனாலே இந்த லிங்கை பார்த்ததா தான் பிசி நினைச்சுக்கும். ஓகேங்களா, சிஸ்டம் நினைச்சுக்கும். அதனால வந்து இது ப்ளூ கலராகவே அது மாத்தி கொடுத்துருச்சு. இதே வந்து நான் இந்த இதுக்குள்ள வராம இருக்கிற பட்சத்துல அது வந்து ரெட் கலரா தான் இருந்திருக்கும். அதை வந்து நம்மளால விசிபிள் பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா நம்ம இந்த பேஜுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால வந்து அப்ப அது ரெட்டா இருந்திருக்கும், அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம உள்ள வந்த உடனே நமக்கு வந்து நம்ம இந்த பிசி நம்ம இந்த இதை பார்த்துட்டோம், அந்த பேஜை பார்த்துட்டோன்ற கணக்குல நமக்கு ப்ளூ காட்டுது. ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன் ஹோவர்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, அதை பாருங்க. நான் வந்து இந்த லிங்க் கிட்ட வந்து கர்சரை கொண்டு போன உடனே கிரீன் கலர்ல பாருங்க. நம்ம ஹோவருக்கு என்ன கொடுத்தோம், கிரீன் கலர் தான் கொடுத்தோம். ஹோவருக்கு வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சோ நான் வந்து இந்த கிளிக் ஹியர் பக்கத்துல போனோடனே அது வந்து கிரீனா மாறும். பாத்தீங்களா, நான் கிளிக் ஹியர் பக்கத்துல போனேன், கிரீனா மாறிடுச்சு. இப்ப எடுத்துட்டு கிரீன் போயிருச்சு. இப்போ நான் மறுபடியும் கிட்ட கொண்டு போறேன், கிரீனா மாறுது. எடுத்துட்டு கிரீன் போயிருச்சு. ஓகேங்களா, மறுபடியும் பாருங்க, கிரீனா மாறுது, எடுத்துட்டு கிரீன் போயிருச்சு. ஓகேங்களா, இப்படிதான் ஹோவர் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து கிளிக் பண்ண ஆரஞ்சு கலர்ல வரும்னு சொன்னேன்ல, இப்போ பாருங்க. பாத்தீங்களா, கிளிக் பண்ண உடனே ஆரஞ்சு கலர்ல காட்டுச்சு. ஓகேங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆரஞ்சு கலர்ல காட்டும். நம்ம நெக்ஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்காம இருந்திருந்தோம்னா அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தனால அது உடனே மறந்துச்சு. இப்போ பாருங்க, நான் மறுபடியும் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஹோவர் பண்ணும்போது கிரீன் கலர்ல காட்டுது. இப்போ நான் கிளிக் பண்றேன் பாருங்க, கிளிக் பண்ணோம்னா டக்குன்னு ஆரஞ்சு கலர்ல மாறிச்சு. அப்படியே அடுத்த பேஜுக்கு ரவுட் ஆனனால நம்மளால அதை பார்க்க முடியல. அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நமக்கு நிற்கும். ஏன்னா அடுத்த பேஜ் நம்ம கொடுத்துருக்கனால அடுத்த பேஜுக்கு உடனே ரவுட் ஆயிடுச்சு. அந்த இன்பிட்வீன் கேப், அந்த ரவுட் ஆகுறதுக்குள்ள வந்து அது ஆரஞ்சு கலர் நம்மளால பார்க்க முடியும். இப்போ பாருங்க, கிளிக் பண்ண உடனே பாருங்க ஆரஞ்சு கலர் தெரியுதா. ஓகேங்களா, இதைத்தான் நான் சொன்னேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து நிறைய மாதிரி நம்ம இது பண்ண முடியும். இப்ப இதுலயே வந்து இருங்களேன், இந்த கிளிக் ஹியருக்கு வந்து இந்த அண்டர்லைன் வந்து இருக்கக்கூடாது. ஆனா வந்து ஹோவர் பண்ணும்போது மட்டும் அண்டர்லைன் வரணும், இல்லாட்டி ஆக்டிவா அதை லிங்கை கிளிக் பண்ண மட்டும் அண்டர்லைன் வரணும்ன்ற மாதிரி வைப்போமா. இருங்களேன், இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏ கொடுத்து இதுல வந்து text decoration நன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா, நன்னு கொடுத்துறேன். இப்போ வந்து இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வச்சிடறேன். ஓகேங்களா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து போய் பார்த்தா அதுல அண்டர்லைன் இருக்காது. லோட் பண்றேன், அண்டர்லைன் இருக்காது. ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து நான் ஹோவர் பண்ணும்போது மட்டும் அண்டர்லைன் வர மாதிரி நான் செட் பண்றேன். இருங்களேன், இப்போ ஹோவர் பண்ணும்போது கிரீன் கலர் கொடுத்துருந்தா அது மட்டும் வருது. இப்போ அண்டர்லைனும் சேர்ந்து வரும் பாருங்க. இப்போ இதுல என்ன கொடுக்கணும், ஹோவர் பண்ணும்போது மட்டும் அண்டர்லைன் வரணுமா. அப்போ வந்து என்ன பண்ணும், அதுல ஏல வந்து காமனா வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கிடையாது. இதுல வந்து நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். அதாவது ஹோவர் பண்ணும்போது மட்டும் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வரணும், அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர் லைன். ஓகேங்களா, நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ ஹோவர் பண்ணும்போது மட்டும் பாருங்க அண்டர்லைன் ஆட் ஆகுதா. இப்போ நான் எடுத்துட்டு அண்டர்லைன் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹோவர் பண்றேன், அண்டர்லைன் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம லிங்க்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுலயே இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம செய்ய தான் ஒவ்வொன்றா வரும். இது வந்து நம்ம வந்து கன்ஃபார்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும். இன்னும் நிறைய இடத்துல வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஐடியாஸ் வரும். அதெல்லாம் உட்காந்து செக் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.